அவன் பால்ல குளிக்கிறான், பன்னீர்ல குளிக்கிறான், நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் இடுப்புல 2 கட்டு ரோட்டு பாஞ்சிருக்கு. எடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க, என் இடுப்புல பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்சவைக்கு இருக்கான்னு எண்ணிட்டு தாண்டா பிறந்த. எட்ரா. இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்கக்கூடாது, உடம்புல சட்டை இருக்கக்கூடாது, ஒத்த கோமணத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா. டேய், எவன்டா என் வேட்டி ஊருவன்? என்னது? ஏன் கலாட்டம் பண்றீங்க? ஐயா கரெக்டா பண்ணல ஐயா. உன் சம்சாரத்தையும் குழந்தையும் பார்த்தையா? என்ன சொல்ற? நிஜமா வாட சொல்றேன். எங்க பார்த்த? பொள்ளாச்சி சந்தையிலங்க. பிறந்தது பொட்ட புள்ளியாமுங்க. புள்ள பேர் கூட அமுதாமுதான்னு கூப்பிட்டாங்க. பொள்ளாச்சி பள்ளிக்கூடத்தான் சேர்த்திருக்கு. வந்து ஒரு வாரம் தான் ஆச்சான். நீ சொல்றதுல உண்மையா? ஐயா, நான் கோயில்ல கூட போய் சொல்லிடுவேன். உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க? இன்னைக்கு கலெக்ஷன் பூரா அவனே வச்சுக்க சொல்லு. ஐயோ, அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பருக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. எங்க போறீங்க? குழந்தை பார்க்க. ஆளுங்கள வேண்டாம். வேண்டாம், தனியா போலாம். போற வழியில சாமி ஊர் இருக்குங்க. பரவாயில்ல. எந்த கிளாஸ்? 3ஆம் வகுப்பு டி பிரிவு. ஐயா, இந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க ஐயா. சரி, நீ போ. பருப்பாம் 12 பருப்பா சுத்த தப்பி சொத்துல போட்டா உங்க அப்பா பேர் என்ன? முருங்க பூ தின்னவளே, முள்ளங்கஞ்சி குடிச்சவளே, பூ பறிச்ச மங்கலம் பூமதேவி கையெடு. பருப்பாம் 12 பருப்பா சுத்த தப்பி சொத்துல போட்டா உங்க அப்பா பேர் என்ன? ஏமா இது வா. என்னங்க? ஏமா, இந்த டி பிரிவில் படிக்கிற அமுதா அந்த பொண்ணுங்க? அவளா? அங்க 2 கிட்ட போட்டு உட்காந்துட்டு இருக்காளே, அவதான் அமுதா. ஓ, அவளுக்கு அவங்க அப்பா பேர் தெரியாது, அதான் விளையாட்டுக்கு வரல. ஏண்டி, உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதாடி? ஏன்பா, நிஜமாவே உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? சொல்லுடி, உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா? உங்க அப்பா பேர் என்ன சொல்லு. எங்க அப்பா ஒரு கொலைகாரன், எங்க அப்பா ஒரு அயோக்கியன், எங்க அப்பா ஒரு கொலைகாரன். வாழவாடி ரூட்ல ஓடுற 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 11ஆம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே? ஆமாங்க. ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும்? 40,000. இந்தா, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓடக்கூடாது. பஸ் மட்டும் இல்ல, காலி டயர் கூட ஓடக்கூடாது. குழந்தைங்களா, எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா? ஐயோ, இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது. எவனோ என்னமோ பண்ணிவிட்டான். அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு. யார் யார் எந்தெந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க. போய் ஏறிங்க, போங்க. வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க. வாங்க போ. என்னை விட்டுட்டு போறீங்களா? திஸ் ஒன்லி பேபிஸ். என் பேரு பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்சுக்க கூடாது. நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மனிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா, ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இந்த பாரு, கடைசி கார்ல டிரைவர் இருப்பா, அவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. டேய், இது என்னடா பாய் படுக்கலாம்? இது என்ன குப்பை அள்ளுற லாரியாடா? சீர் கொண்டு போறோம். ஏன் மோர் கொண்டு போய பண்ணாட பசங்க.
டேய் இதெல்லாம் ஆட்டு காருக்குள்ள இருக்கு விடுடா. இது சாமிக்கு நேர்ந்த கடாய்ங்க. வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன். வா மவனே, போடா போய் தொலைங்கடா. வாங்க அங்க பாருங்க. போங்க போங்க, அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க. போமா இங்க. ஏமா நீ ஜீப்ல வரல? நான் நடந்தே போயிடுறேன். நோ ப்ராப்ளம். அடேங்க அப்பா, உங்க பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் அள்ளி வீசுது. இத்தனை பேர் ஜீப்ல வராங்க, நீ மட்டும் ஏமா நடந்து போற? எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வரல. இப்ப ஜீப்ல ஏறி வந்துரு. உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இனிமே அப்படியே பேசுறேங்க. இங்க பாரு, நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப்பை விட்டு இறங்கிடுவாங்க. என்ன அப்படித்தானே? உன்னால இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா? என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். நான் வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. சரி கண்ணு. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம் இருக்கிறீங்க. சானிய சானிய கரண்டி பாத்து. எத்தனாவது ஆட்டண்டா? 3வது ஆட்டங்கா. டேய் இங்க. யாரா உள்ள? சாங் ஆன் போடுறா, லைட் ஆன் போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எந்தடா மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா நீ எவ்வளவுடா? 1.25 ரூபாய். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைங்காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? இந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா? இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுக்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுக்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க. பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா போங்கடா. என்ன மகளா இது? விடுப்பா, விடுங்க, நான் அவனை பாத்துறேன். சரி வா நீ. இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ சரி, நீ காசு கொடுக்க வேண்டாம் போ. காலெல்லாம் மாவாய் போச்சு. சரி சரி சரி. கண்ணு இத கொஞ்சம் தூக்கு. இரு இரு தூக்கி விடுறேன். விடுவா. பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வரேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட போப்பா, எம்ஜிஆரே என்ன கண்ணால முத்துக்கிறேன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன். உனக்குன்னு எவன் கொடுத்துட்டாடா? போ. கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது. மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்ஸுக்குள்ள பாத்தியா?
ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடிவு இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? ஆ. பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் ஆ, கண்ணெல்லாம் கட்டிட்டு ஆ, தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவி ஆ. உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் புடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே, ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம், அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம். யார் யாரை என்ன பண்றாங்கன்னு பாருப்போம். புறப்படுது. என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. இது என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்றியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியலையா? எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் திங்கிறது எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா.